ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி. பேர் அன்பு சார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேனல் பார்த்துட்டிங்கன்னா சிட்டிசன் சேனலில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக செய்தி நமக்காக மிக அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்மீக செய்திகள் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலமாக மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறாங்க. ஆகையினால இந்த சேனலை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். முதலாவதாக நம்மளுடைய சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது, பெல் ஐக்கான் அழுத்தி விட வேண்டியது. நம்மளுடைய அனுக்கிரகம் தான் அவளுடைய அனுக்கிரகம், நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் அவளுடைய வளர்ச்சி. வாழ்க வளமுடன். எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சிவாத சிற்றம்பலம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரச மரத்தடியில் நம்ம அரச மரத்தை சுற்றுவது ஏன், எதற்காக, சுற்றினால் என்ன பலன், என்ன நன்மைகள், என்ன கெடுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளார போய் பார்ப்போம். அரச மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட புண்ணியம் உண்டாகும். அரச மரத்தை சுற்றி வழிபட்டு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாருங்கள் பார்ப்போம். அரச மரத்தை பற்றி பிரம்மா நாதருக்கு உபதேசித்த விஷயங்கள் பிரம்மாண்ட புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. அரச மரத்தில் தெற்கு பக்கம் கிளையில் ருத்ரனும், மேற்கு கிளையில் விஷ்ணுவும், வடக்கில் பிரம்மாவும், கிழக்கில் தேவர்களும் வாசம் புரிகின்றனர். அதனால் அரச மரத்தை வலம் வந்தால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட புண்ணியம் உண்டாகும். அரச மரத்தை வலம் வரும் பொழுது சரியான இடைவேளை விட்டு மெதுவாக நடந்து வர வேண்டும். ஏனெனில் சுவாமி சுத்தகரித்து இருக்கின்ற காரணத்தினால் அன்பர்கள் மெதுவாக அவரவர்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை நம் பிரார்த்தனை செய்து கொண்டு பிரதட்சணம் அப்பிரதட்சணம் என்று 7 வகைப்படும். இந்த பிரதட்சணம் அப்பிரதட்சணம் என்பதனை நம் கடைபிடித்து வலம் வரும் பொழுது நமக்கு வேண்டியோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தருகிறார் சுவாமிகள். மூர்த்திகளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் நம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அதிகாலையில் தான் நம்ம பயணம் செய்யணும். அந்த ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வெகு சிறப்பாக அரச மரத்தை நம்ம சுற்றி வரணும். அதே போல் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தடியில் நம்ம சுற்றி வந்தோம்னா திருமண தடைகளெல்லாம் நீங்கும், சகல செல்வங்களும் உண்டாகும், சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பாங்க. ஆகையினால அதிகாலையில் 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரகாரமாக சுற்றி வந்தோம்னா ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். கடன் தொலைகளிலிருந்து நிவர்த்தி பெறலாம். வேண்டுவோருக்கு எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க. புத்திர சந்தானம் இல்லாதவங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்துட்டேன்னா, திருமணம் ஆனதுக்கு பின்பு அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க இல்லையா, அந்த கன்சீவ் ஆகும் பொழுது கோவில் குளங்கள்லாம் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது தவறான விஷயம். எதுக்காக கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, கன்சீவாக இருக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுக்காக நம்ம வளையல் காப்பு பண்ணுறோம், அந்த குழந்தைக்கு அந்த வளையல் சவுண்டெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வளையல் காப்பு பண்ணுறோம். அதே போல் காவு கொடுக்கக்கூடிய கோவிலுக்கு நம்ம பிரகாரம் போகவே கூடாது. விநாயகர் ஆலயத்தை தயவு செய்து சொல்கிறேன், மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அமைதியான முறையில் சுவாமியை தரிசனம் செய்து தங்களால் இயன்றவரை பிரகாரத்தை பிரதட்சணம் அப்பிரதட்சணமாக சுற்றி வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். பிரசவத்திற்கு நல்லதோர் வாய்ப்பு. ஆகையினாலே கால தாமதமாகாமல் அனைவரும் சென்று வழிபட்டால் மிகவும் நன்மை கிடைக்கும். அதே போல அரச மரத்தை வலம் வருபவர்கள் குறைந்தபட்சம் 7 முறை, அதிகபட்சம் 108 முறையாவது வலம் வர வேண்டும். சனிக்கிழமைகளில் அரச மரத்தை சுற்றினால் மிகவும் நல்லது. அரச மரத்தை காலை வேளையில்தான் வலம் வர வேண்டும். மதியம் வேளையில் நிச்சயமாக வலம் வருவதை தவிர்த்து கொள்ளவும். ஆண்கள் திருமணத்திற்காக 108 முறை சுற்றி வந்தால் அதிவேகமாக உடனடியாகவே விவாகம் நடக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய வார்த்தைக்கிணங்க நம் பிராயசித்தம் தேடிக்கொள்வோம். தீராத வியாதிகள் எல்லாமே அதிசீக்கிரமாக தீரும். இதுவே அரச மரத்தினை சுற்றுவதால் என்ன தீமைகள், அரச மரத்தை சுற்றுவதனால் தீமைகள் ஏற்படும் என்பது ஒரு பொருட்டு இருக்கின்றது. அது எந்த வேளையில் சுற்றினால் தீமைகள் ஏற்படும் என்பதனை அடுத்த காணொலியில் கேட்போம். சிவாத சிற்றம்பலம் தில்லடம்பலம். ஹரிஹி ஓம். கணானாம் த்வா கணபதம் ஹவாமஹ கபின் கபீனாமுகவஸ்திரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான சர்வன் ஓதுபே ஸ்ரீ தசாதனு ஸ்ரீ மகாகணாதிபததே நமஹ. என்றும் ஆன்மீக பணியில் ஆன்மீக குரு சிவஸ்ரீ அசோக்ஜி. மகிழ்ச்சி.